வணக்கம் மாணவர்களே. 7ஆம் வகுப்பு அறிவியல்ல அலகு 3 நம்மை சுற்றியுள்ள பற்பொருட்கள் மேட்டர் அரவுண்ட் அஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த யூனிட்டை முடிக்க போறோம், கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ லாஸ்ட் 2 டாபிக் இருக்கு. ஒரு டாபிக் வந்து அணுக்கட்டு எண் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்டாமிசிட்டி இந்த டாபிக். அதுக்கப்புறம் நம்ம எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் இது ஒன்று இருக்கு, சரிங்களா? அதாவது திட திரவ வாயு வந்து எப்படி வெப்ப நிலையை பொறுத்து மாறுது, அதாவது வெப்பத்துடைய விளைவு எப்படி அப்படிங்கறது பின்னாடி பார்க்க போறோம், சரியா? ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்டா பார்த்த டாபிக்கை ரீகால் பண்ண போறோம். ஓகே, லாஸ்டா என்ன பார்த்தோம்? தனிமங்கள் அப்புறம் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சேர்மங்களை பத்தி பார்த்தோமா? ஸோ அதை பத்தி நீங்க படிச்சுட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, அதை டெஸ்ட் பண்ணலாமா? ஓகே, என்னுடைய ஸ்க்ரீனை இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். இதில் என்னெல்லாம் பார்க்கலாம்னா, ஃபஸ்ட்டு 2 ரீகால் ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து எலமெண்ட்டை படிச்சிருந்தீங்க. அந்த எலமெண்டோடைய சிம்பிள் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். சிஏனா கால்சியம், ஆக்சிஜன்னா ஓ, ஹைட்ரஜன்னா ஹச் அப்படின்னு படித்தோமா? அதே மாதிரி நம்ம இப்போ படிக்க போகிறோம். நீங்கள் இப்போ டெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்துட்டா? ரைட். ஓகே, இப்போ இதுல பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும், நீங்க லாஸ்ட் கிளாஸ் படிச்சது கார்பன்னா அதுக்கு என்ன சிம்பிள், எலமெண்ட், இதெல்லாம் எல்லாமே தனிமங்கள். தனிமங்களுடைய சிம்பிளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பாக்குறீங்களா? நிறைய இருக்கு, நம்ம எல்லாத்தையும் பார்க்க போறது கிடையாது. இந்த ஜஸ்ட் ஒரு 10 மட்டும் தான் இதுல பார்க்க போறோம். அடுத்து நம்ம வேற ஆக்டிவிட்டி. அது ஆக்டிவிட்டி என்னன்னா, தனிமத்துக்கும் அந்த சேர்மம் எலமெண்ட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகே, அது ரெண்டாவது. ஸோ இதுல சொல்லுங்க, படிச்சு வந்திருப்பீங்களா? கார்பன் என்ன சிம்பிள் வரும்? எலமெண்ட்டுக்கு என்ன, அந்த தனிமத்துக்கு என்ன சிம்பிள் வரும்? கொஞ்சம் குயிக்காவே சொல்லலாமா? படிச்சு வந்திருப்பீங்களா? எஸ், வெரி குட். சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கார்பனை இங்க இங்க போடலாம். தெரிஞ்சதுல இருந்து ஆரம்பிங்க. காப்பர் சொல்லி கொடுத்தேன்னா லாஸ்ட் கிளாஸ். எஸ், வெரி குட். இது வந்து சியு, என்ன குப்புரம் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன், கரெக்டா? அதனால வந்து காப்பர் எல்லாத்துக்கும் வந்து கரெக்டா அந்த காப்பர், கார்பன், கால்சியம் இதெல்லாம் சீல ஆரம்பிக்கும். எல்லாத்துக்கும் சி போட முடியாது, அதனால அந்த சிம்பிள் கொஞ்சம் மாத்துவாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ குப்ரம் அப்படின்னு எடுப்பாங்க, கால்சியம் அப்படின்னா சிஏன்னு எடுப்பாங்க அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ரைட்டா? வெரி குட். சோடியமா? ஓகே, சோடியம் எண்ணெயவா? ஓகே, வெரி குட். இந்த வெனாடியம் பார்த்து வந்திருப்பீங்க, அது ஈஸி தான். வி அப்படின்னு ஆரம்பிக்க, அதனால இதை போட்டிருந்தேன், வில போட்டிருந்தேன். மற்றது கொஞ்சம் நீங்க சொல்லலாம். லித்தியம் பாட்டு வந்துருக்கீங்களா? வெரி குட். இதுயா? ஓகே, எல்ஐ. நைட்ரஜன், வெரி குட். ஏன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்ததுதான். அடுத்ததுனா நைட்ரஜன், வெரி குட். அதுக்கப்புறம் நிக்கலா? நிக்கல் எண்ணெய், ஓகே, ஏன்னா அது பேர்ல இருக்கு, வெரி குட். போரான் பி, எஸ். அப்புறம் சல்ஃபர், எஸ் எஸ் எஸ், கரெக்ட். அப்புறம் மெக்னீசியம் எம்ஜி, இதுல வந்து அந்த எம்ஏன்னு எடுக்காம எம்மும் ஜி எடுத்திருப்பாங்க, சரிங்களா? வெரி குட். செக் பண்ணி பார்த்தலாமா? எல்லாம் கரெக்டா இருக்கா? எஸ், எல்லாம் கரெக்டா இருக்கு. இதுதான் என்னது? தனிமம். அடுத்தானே தனிமத்துக்கு நீங்க அந்த சிம்பிளை நீங்க படிச்சிருந்தனால கொஞ்சம் ஈஸியா ஆகி போச்சு, கரெக்டா? வெரி குட், ரைட். இப்ப நம்ம நெக்ஸ்ட் ஒண்ணு பார்க்க போறோம். அது என்ன சார் அப்படின்னா, ஸ்கிரீனை ஓபன் பண்றேன், நீங்களே பாருங்க. ஸ்கிரீன் இப்போ உங்களுக்கு ஷேர் ஆகும். எஸ், எலமெண்ட்ஸ் காம்பவுண்ட்ஸ், தனிமம் சேர்மம் அப்படின்னு இருக்கு. சைல உள்ளதை நீங்க எதெல்லாம் தனிமம், எதெல்லாம் காம்பவுண்ட், எதெல்லாம் சேர்மம் அப்படின்னு சொல்ல போறீங்க, சொல்லலாமா? வெரி குட். ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் என்ன வரும்? எலமெண்டா? வெரி குட். ஸோ இதை எடுத்து இங்க போடுறோம். கார்பன் தனிமம், ஏமா தனிமம்னா எலிமெண்ட், வெரி குட். காப்பர், காப்பர் எஸ், எலமெண்ட் தான். ஆக்சிஜன், இது எல்லாரும் ஈஸியா சொல்லிடுவீங்க, ஆக்சிஜன் தனிமம், அதுதான் எலமெண்ட், வெரி குட். கால்சியம், கால்சியம் வந்து காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கால்சியம் அப்படிங்கிறது காம்பவுண்ட் கிடையாது, அவரும் ஒரு தனிமம் தான்.
அவரும் ஒரு எலமெண்ட் தான். பட் ஓகே, நீங்க ட்ரை பண்றதுக்கு வெரி குட், வாழ்த்துக்கள். கால்சியம் அந்த பேரை பார்த்தோன்னே ஏதோ 2, 3 பேர் சேர்ந்திருக்க மாதிரி தான் பொதுவா தோணும். அப்படிதானே? நம்ம இப்பதான் லேர்னிங் பொருட்கள் இருக்கோம். அதனால அப்படிதான் தோணும். 2, 3 பேர் இருப்பாங்க போக்கு கால்சியத்துல அப்படின்னு நினைப்போம். இல்ல. அவரும் தனிமன் தான். ஒரே ஒரு ஆள், சிங்கிள் ஆள் தான். சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். ஒரே மாதிரியான அணுக்கள் இருக்கும். மார்பிள், இது டவுட்டா இருக்கும் நிறைய பேருக்கு. மார்பிள் என்னன்னு தெரியாம இருக்கலாம். நான் சொல்றேன். மார்பிள்னா நம்ம வீட்டுல கூட அந்த கல்லு போடுவாங்களா, அது கல்லு தான். ஆக்சுவலி கால்சைட் அப்படின்னு கூடிய ஒரு மினரல் அது. அதுல பாத்தீங்கன்னா 2, 3 பேர் சேர்ந்திருப்பாங்க. CaCO3 அப்படிலாம் சேர்ந்திருப்பாங்க. அது 2, 3 பேர் சேர்ந்திருக்கனால நம்ம வந்து காம்பவுண்ட்ல எடுப்போம். ஓகே, இந்த மாதிரி 2, 3 பேர் சேர்ந்திருக்கதான் காம்பவுண்ட். அப்படிதானே? 2 or more elements joined. எஸ். சால்ட், இது ஈஸியா நீங்க சொல்லலாமே. சால்ட், வெரி குட், காம்பவுண்ட் சொல்லியிருக்காங்க. ஆமா, எஸ். NaCl, சோடியமும் குளோரினும் சேர்ந்து சோடியம் குளோரைடு அப்படின்னு மாறுது. ஸோ காம்பவுண்ட், வெரி குட். கார்பன் டை ஆக்சைடு பார்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. CO2, 2 பேர். எஸ். அப்போ காம்பவுண்ட் தான். எஸ், வெரி குட். குளுக்கோஸ், ஆக்சுவலி குளுக்கோஸ்ல 3 பேர் சேர்ந்திருப்பாங்க. அப்படிதானே? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், குளுக்கோஸ். அதனால காம்பவுண்ட்ல நம்ம சேர்க்கலாம். சேர்மத்தில் சேர்க்கலாம். வாட்டர், ஈஸி. எஸ், 2 பேர் சேர்ந்திருக்கனால காம்பவுண்ட், வெரி குட். ஆல்கஹால், ஆல்கஹாலும் ஒரு சேர்மம் தான், காம்பவுண்ட் தான். எஸ், எஸ், வெரி குட். நைட்ரஜன், இது எலமெண்ட் தான். வெரி குட். செக் பண்ணி பார்த்துடலாமா? ஓகே, ஏதாவது தப்பு போட்டிருந்தா நம்ம சரி பண்ணிக்கலாம். எல்லாமே கரெக்ட். இவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ லாஸ்ட் கிளாஸ் படிச்சதை நீங்க அழகா ரீகால் பண்ணிட்டீங்க. நிறைய பேர் ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. என்னெல்லாம் அப்படின்னா, இந்த மாதிரி தனிமங்கள் அதோட சிம்பிள் என்ன, CAனா என்ன, Cனா என்ன அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் எலமெண்ட் காம்பவுண்ட்னா அதுக்கு எக்ஸாம்பிள் வச்சு உங்கள்கிட்ட கொடுத்துறது எக்ஸாம்ல நிறைய பேர் சொன்னீங்க. இது இதுக்கு வரும், இதுக்கு வரும்னு சொன்னீங்க. கரெக்டா? வெரி குட். இத மாதிரி தான் நம்ம வந்து லேர்னிங் பண்ணணும். குட், ரைட். இப்போ நம்ம இன்னைக்கு டாபிக்ல போலாம். இப்போ எல்லாமே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். அடுத்த ரைட். இப்போ அட்டாமிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியதான் இங்கிலீஷ்ல வந்து அட்டாமிசிட்டிமாங்க. தமிழ்ல வந்து அணுக்கட்டு எண். அணுக்கட்டு எண், அது என்ன சார் ஒரு வித்தியாசமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஸோ நீங்க வந்து அது அணுக்கட்டு எண்ணுங்கிறத ஷார்ட்டா எப்படின்னா, ஷார்ட்டா ஏன் அணு எண்ணுன்னு வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறேன். அணு எண் அப்படின்னா அட்டாமிக் நம்பர், அதுக்கு வேற மீனிங். ஆனா நம்ம அணுக்கட்டு எண்ணுன்னா என்ன அர்த்தம்னா, எவ்வளோ அணுக்கள் இருக்கிறது அதோடைய எண்ணிக்கை தான். ஏதோ ஒரு காம்பவுண்டோ ஒரு சேர்மமோ ஏதோ ஒன்று இருக்கலாம். சேர்மம், காம்பவுண்டு, தனிமம், எலமெண்ட் எதனால இருக்கலாம். அங்க இருக்கக்கூடிய அணுக்களோட எண்ணிக்கை தான். ஆனா அணு எண் நம்ம வைக்க முடியாது. ஏன்னா அணு எண்ணோட நான் சொன்னோம்னா மீனிங் வந்து வேற. அதனால அணுக்கட்டு எண், அட்டாமிசிட்டின்னு வச்சிருப்பாங்க. சரியா? வேதியியல்ல அணுக்கட்டு எண் அப்படின்னா ஒரு தனிமம் அல்லது சேர்மத்தோட ஒரு மூலக்கூறில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அணுக்களுடைய எண்ணிக்கை தான். அதாவது இங்கிலீஷ்ல டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், அந்த மாலிகுல்ல இருக்கக்கூடியது. மூலக்கூறுல இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறுல நம்ம வந்து எப்படி சொல்லலாம், ஒரு தனிமமா இருக்கும் அது. அப்படிதான் நான் ஆக்சுவலி மூலக்கூறு மாலிகுல் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு ஆட்டம், O2, அதுவும் ஒரு மூலக்கூறு, ஒரு மாலிகுல், ஆக்சிஜன் கேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அப்ப தனிமமும் அப்படி சேர்ந்திருக்கலாம். இல்ல சேர்மம், அது ஒரு மூலக்கூறா இருக்கலாம். அப்படின்னா கால்சியம், CO2 இந்த மாதிரிலாம் சேர்ந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி மூலக்கூறுல ஒரு மாலிகுல்ல நீங்க பார்க்கக்கூடிய ஒட்டுமொத்த அணுக்களோட எண்ணிக்கை தான் இது. பட் இதை நம்ம சொன்னா கண்டிப்பா கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது. எப்படி சார் ஒட்டுமொத்த அணுக்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்ச ஈஸியான நம்ம வாழ்றதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஆக்சிஜனை பத்தி பார்ப்போம். ஆக்சிஜன் நான் O2 அப்படின்னு எழுதியிருக்கேன். சப்ஸ்கிரைட் பத்தி லாஸ்ட் கிளாஸ் சொல்லி கொடுத்தேன். சப்ஸ்கிரைட்டோட அர்த்தம் என்ன அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படின்னா, ஸோ ஆக்சிஜன் ஒரு ஈரணு மூலக்கூறு. ஏன் ஈரணு அப்படின்னா டை அட்டாமிக் அப்படின்னு போடுவாங்க. டை அட்டாமிக்னா டைனா ரெண்டு ஆட்டம், ஈரணு இரண்டு அணு. ஏன்னா O+O, அதனாலதான் O2. அப்ப 2 அணு இருக்கா? அப்ப ஒரு ஆக்சிஜன் மூலக்கூறுல 2 ஆக்சிஜன் அணுக்கள் இருக்கனால இதோடைய அணுக்கட்டு எண்
2. அவ்வளவுதான். ஈஸியா புரிஞ்சுதா? இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன், ஏன்னா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கன்ஃபியூஷன் ஆகும். இப்ப அடுத்து பாஸ்பரஸ். பாஸ்பரஸ் வந்து எப்படி போடுவாங்கன்னா, பி சிம்பிள் வந்து பாஸ்பரஸ் போடுவாங்க. அண்ட் ஒரு மூலக்கூறுல பாஸ்பரஸ் மூலக்கூறுல P4 4 அணுக்கள் இருக்கும். பாஸ்பரஸ் மூலக்கூறுல பாஸ்பரஸ் அணுக்கள் 4 அணுக்கள் இருக்கும். அப்ப இதோடைய அணுக்கட்டு எண் 4. கிளியர் ரைட்டா? ரைட்டா? வேற இன்னொன்னு சல்பர். சல்பரை சொல்லலாமா? இதை மட்டும் இங்கிலீஷ்ல எழுதுறேன். சல்பர். சல்பர்ல பாத்தீங்கன்னா 8 பேர் சேர்ந்திருப்பாங்க. 8 எஸ். நம்ம இப்ப கூட அந்த எலமெண்ட்ல எஸ் சிம்பிள பார்த்தோம். அதுதானே எஸ்னா சல்பர். சல்பர் மூலக்கூறுல 8 சல்பர் அணுக்கள் இருக்கும். அதனால இதோடைய அணுக்கட்டு எண் 8. இதெல்லாம் கிரியேட்டா? இப்ப நான் சொல்லும் போது எல்லாமே ஒரே மாதிரி ஆட்கள் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது ஓ, பாஸ்பரஸ், சல்பர், இதுமே வேற வேற ஆட்கள் சேர்ந்தா ஒன்றுக்கு மேற்பட்ட வெவ்வேறு வகையான அணுக்கள் இருக்கக்கூடிய சேர்மமா தான் என்ன பண்றது? அப்ப அங்க அணு எண், அதாவது இந்த அணுக்கட்டு எண் அட்டாமிசிட்டி எப்படி பாக்குறது பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் H2O நான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். நம்மளுக்கு எளிமையானதும் ஈஸியானதும் நம்மளுக்கு யூஸ் ஆகக்கூடிய H2O வாட்டர். இதுல 2 பேர் சேர்ந்திருக்காங்க. ஹைட்ரஜன் பாத்தீங்கன்னா 2 ஹைட்ரஜன், ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா 1 ஆக்சிஜன் சேர்ந்திருக்காங்க. அப்போ இவங்க இது வந்து 10 நினைச்சிட கூடாது, சரிங்களா? இது ஹைட்ரஜன், ஆக்சிஜன். அப்ப இந்த 2+1, அதாவது 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் சேர்ந்து 3. அப்ப இதுதான் H2O உடைய அணுக்கட்டு எண். புரியுது? அவ்வளவுதான். 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் சேர்ந்திருக்கு. அப்ப நீரோடைய அணுக்கட்டு எண் அட்டாமிசிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா 3. சல்பூரிக் ஆசிட் H2SO4 அப்படின்னு சொல்லுவாங்க. சல்பூரிக் அமிலம் படிச்சிருக்கோம். சல்பூரிக் ஆசிட். இதுல பாருங்க, இவர் வேற இவர் வேற இவர் வேற. ஏன்னா எஸ்னா சல்பர் நம்ம படிச்சிட்டோம். அப்போ இதுல 2 ஹைட்ரஜன் அணு, ஏன்னா H2. எஸ் பக்கத்துல சப்ஸ்கிரிப்ட்ல யாருமே இல்லைன்னா 1 இருக்கதா அர்த்தம் சொன்னேன். அப்போ ஒரு சல்பர் அணு. ஆக்சிஜன்ல 4 பேர் இருக்காங்க. அப்ப 4 ஆக்சிஜன் அணு. அப்ப இதெல்லாம் கூட்டி பாருங்க, 4, 5, 7. அப்படிதானே? 7. அப்ப இதோடைய அணுக்கட்டு எண் அட்டாமிசிட்டி 7. கிளியர் ரைட்டா? வெரி குட். NaCl. இப்ப நம்ம பாக்குறதெல்லாம் பாருங்க சேர்மம், காம்பவுண்ட பார்த்துட்டோம். ஏன்னா முன்னாடி தனிமம் பார்த்துட்டோம். இப்ப காம்பவுண்ட் சேர்மம் பக்கம் Na ஒரு ஆளு, Cl ஒரு ஆளு. அப்ப இவரு 2 பேரும் ஒண்ணா சேர்ந்துருக்காங்க. அப்ப 2. ஒரு சோடியம் அணு, ஒரு குளோரின் அணு. இதோட அணுக்கட்டு எண் அட்டாமிசிட்டி 2. சரியா? சோ இந்த மாதிரி நம்ம இத பார்க்கலாம். இந்த மாதிரி அவர் ஒவ்வொருத்தரா சேர்றாருன்னா 1, சப்ஸ்கிரிப்ட்ல 2, 3 வந்தா அப்போ அவருடைய அணுவே வந்து 2 பேர் சேர்றாங்கன்னு அர்த்தம். அப்புறம் அந்த சேர்மத்தை காம்பவுண்ட பார்க்கும்போது நீங்க வந்து கால்குலேட் பண்ணிடலாம். இது கிளியர் ஆயிடா? ஓகே. சோ இது போக நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். பண்ணலாமா? சோ அதுக்கு என்னுடைய அனிமேஷன்ல இன்னொரு அனிமேஷன் காமிக்கிறேன். இப்ப இந்த அனிமேஷன் மூலமா நீங்க திருப்பியும் என்ன கத்துக்கலாம்னா, அட்டாமிசிட்டி அணுக்கட்டு எண் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். சில எக்ஸாம்பிள் நீங்களே சொல்ல போறீங்க ஆன்சர். ரெடியா இருக்கீங்களா? எஸ். சோ ஃபர்ஸ்ட் அட்டாமிசிட்டி அணுக்கட்டு எண், the number of atoms present in the one molecule of a element or compound. காம்பவுண்டா இருக்கலாம், சேர்மமா இருக்கலாம், தனிமமா இருக்கலாம், எலமெண்டா இருக்கலாம். சரி, நான் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும் சேர்த்து சொல்லிருக்கேன். அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பிரசன்ட் இன் ஒன் மாலிக்யூல், ஒரு மூலக்கூறுல எவ்வளவு ஆட்டம் இருக்கும் அதுதான் அணுக்கட்டு எண். கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? கரெக்டா? இப்ப நம்ம வாட்டர் எடுக்கிறேன். நான் வாட்டரை கிளிக் பண்ணேன். உங்களுக்கு 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் வந்து பாத்தீங்களா? அப்போ அட்டாமிசிட்டி 3. 3 பேர் இருக்காங்க. 3. இந்த மாலிகுலர் மாஸ் இப்போதைக்கு பார்க்க வேண்டாம். அது வந்து உங்களுக்கு பின்னாடி லேட்டரா சொல்லி கொடுப்போம். இப்போ இதுல நம்ம டாபிக்ல அட்டாமிசிட்டி மட்டும் தான் இருக்கு. ஸோ ஃபார்முலா பிரேக் டவுன்ல 2 ஹைட்ரஜன் ஆட்டம் 1 ஆக்சிஜன் ஆட்டம். புரியுதா? பார்த்தீங்களா? இருக்கா? வெரி குட். CO2 கார்பன் டை ஆக்சைடு, அவரும் 3 தான். 1 கார்பன் 2 ஆக்சிஜன் 3. வெரி குட். NH3 அம்மோனியா நான் சொல்லி கொடுத்தேன்னா லாஸ்ட் கிளாஸ்ல, 1 N 3 ஹைட்ரஜன் 4. கிளியர்? 4 பேர் இருக்காங்களா? அவ்வளவு. எத்தனை பேர் இருக்கா மட்டும் கவுண்ட் பண்ணா போதும். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. CH4
ஒரு சி 4 ஹச் 5 பேர் இருக்காங்க 5 H2SO4 இப்பதான் பார்த்தோம் 7 பேர் இருப்பாங்கன்னு சொன்னோம் 2 ஹைட்ரஜன் 1 சல்ஃபர் 4 ஆக்சிஜன் இருப்பாங்க 7 பேர் இருப்பாங்க CaCO3 அப்படின்னு சொல்லக்கூடிய கால்சியம் கார்பனேட் அதுல பாத்தீங்கன்னா CaCO3 O3னா ஆக்சிஜன் 3 பேர் இருக்காங்க எல்லாமே இருக்காங்க ஓகே எல்லாத்தையும் ஆட் பண்ணா 5 பேர் வராங்க NaCl இப்பதான் பார்த்தோம் உப்புல 2 பேர் தான் O2 ஆக்சிஜன் கேஸ் ஒரே ஒரு O தான் ஆக்சிஜன் அணு ஆக்சிஜன் ஆட்டம் 2 பேர் சேர்ந்தாதான் ஆக்சிஜன் கேஸ் O2 2 பேர் இருக்காங்க நைட்ரஜன் கேஸ் தான் இருக்கனால N2 குளுக்கோஸ் இதெல்லாம் அந்த முன்னாடி பார்த்தோம் குளுக்கோஸ்ல வந்து ஃபார்முலா வந்து C6H12O6 கார்பன் 6 பேர் இருக்காங்களா அது போயிட்டே இருக்கு சரிங்களா ஹைட்ரஜன் வந்து 12 ஏன்னா 12 அப்படியே போயிட்டே இருக்கும் அப்புறம் ஆக்சிஜன் 6 அப்புறம் எல்லாத்தையும் கூட்டு வாங்க 6 + 12 18 18 + 6 24 வந்துட்டா எவ்வளவுதான் இது எக்ஸாம்பிள் இது கிளியர் ஆயிட்டா இப்போ இந்த குயிஸ்ல நீங்க சொல்ல நான் கிளிக் பண்ணுவேன் அது ஆன்சர் கரெக்டா இருக்கா நம்ம செக் பண்ண போறோம் சரியா ரெடியா இருக்கீங்களா H2O வாட் இஸ் த அட்டாமிசிட்டி ஆஃப் H2O சப்ஸ்கிரிப்ட்ல போட்டதா நம்ம என்ன H2O இப்படியும் எழுதுவாங்க H2O இது வந்து நீங்க 2 ஆக்சிஜன் நினைச்ச கூடாது ஹைட்ரஜன் தான் அந்த சப்ஸ்கிரிப்ட்ல எழுதிப்பாங்க சரிங்களா ஓகே சோ H2O நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு 3 பேர் கரெக்டா எஸ் 3 கிரீன் வந்திருக்கு மத்த எல்லாம் ரெட் வந்துட்டு வெரி குட் N2 மேலதான் பார்த்தோம் நைட்ரஜனுக்கு 2 பேரா எஸ் கிரீன் கரெக்ட் NH3 அமோனியா H 3 பேர் இருக்காங்க நைட்ரஜன் ஒருத்தர் இருக்காங்க 4 பேரா ஓகே கரெக்ட் CH4 சி கார்பன் ஒருத்தர் இருக்காரு ஹைட்ரஜன் 4 பேர் இருக்காரு 5 பேரா செக் பண்ணி பார்த்தலாம் எஸ் H2SO4 நம்ம மேலே சொல்லியாச்சு H2SO4 எத்தனை பேர் இருப்பாங்க 2 3 2 1 3 அப்புறம் ஒரு 4 7 வெரி குட் இந்த மாதிரி அட்டாமிசிட்டியை நம்ம பார்க்கலாம் கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே இதுதான் அட்டாமிசிட்டி ஓகே குட் இப்போ நம்ம இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் சோ நம்மளுடைய மனித உடம்புலையும் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த மாஸ்ல ஒட்டுமொத்த நிறையில கிட்டத்தட்ட 99% வெறும் 6 வேதி தனிமங்களால் ஆனதுங்க வெறும் ஜஸ்ட் 6 கெமிக்கல் எலிமெண்ட்ஸால ஆனது எதுலானா ஆக்சிஜன் ஹைட்ரஜன் கார்பன் நைட்ரஜன் அப்புறம் கால்சியம் அப்புறம் பாஸ்பரஸ் இந்த மாதிரி ஒரு 6 பேர் நான் சிம்பிள மட்டும் எழுதியிருக்கேன் ஆக்சிஜன் கார்பன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் கால்சியம் பாஸ்பரஸ் நம்ம உடம்புல மொத்தம் 6 பேர் இவங்க தான் 99% இந்த 6 பேர் தான் இருக்காங்க மீதி 1% தான் கொஞ்சம் வேற இருப்பாங்க அவ்வளவுதான் இந்த 6 பேர் நம்ம எல்லாம் ஆக்குபை பண்ணியிருக்காங்க அதுமாதிரி நம்ம சுவாசிக்கக்கூடிய காத்துல பாத்தீங்கன்னா 99% நைட்ரஜனும் ஆக்சிஜன் தான் நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றுல அதிகமா இருக்கிறது யாரு நைட்ரஜனும் ஆக்சிஜன் தான் ஆக்சிஜன் மூலக்கூறு தான் இருக்கு இதுல ஆக்சிஜன் தான் நம்மளுக்கு கடவுள் அப்படிதானே அவர் தான் நம்மளுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு தனிமம் லைஃப் கிவிங் எலமெண்ட் ஆக்சிஜன் அவரை சுவாசிச்சு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் கிளியர் ஆயிட்டா ஓகே குட் இப்போ நம்ம அடுத்த டாபிக் போறோம் அடுத்த டாபிக் என்னன்னா கெட்டிங் எழுதுறேன் எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் மேட்டர் மேட்டர்னா நமக்கு தெரியும் பருப்பொருட்கள் யாரெல்லாம் சாலிடு திண்மம் லிக்யூடு திரவம் கேஸ் இவங்க தான் 3 பேரும் இவர் வந்து வாயு இந்த 3 பேரையும் நம்ம ஹீட் பண்ணா என்ன மாதிரி நடக்கும் அப்படிங்கறத நம்ம அடுத்து பார்க்க போறோம் பருப்பொருட்களை நீங்க வெப்பப்படுத்த போறீங்க சாலிட் என்ன மாதிரி மாறப்போகுது லிக்விட் என்ன மாதிரி மாறப்போகுது அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்க்க போறோம் ஸோ இதை வந்து நம்ம வாயால சொல்றதை விட நீங்களே அனிமேஷன் பாருங்க உங்களுக்கு நல்லா சூப்பரா புரியும் அதை நான் காட்டுறேன் இதுல வந்து இந்த அனிமேஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பருப்பொருட்கள் மேட்டரை ஹீட் பண்ண போறோம் ஒவ்வொருத்தரையும் ஹீட் பண்ண போறேன் அப்படி ஹீட் பண்ணும் போது ஒவ்வொருவரும் என்ன மாதிரி ஆறாங்க அப்படிங்கிற பார்க்க போறோம் சரியா ஓகே அந்த அணுக்கள் எப்படி மாறப்போகுது
இப்போ ஃபர்ஸ்ட் நான் சாலிட் எடுத்துறேன். இந்த திண்மத்தை ஸ்கிப் பண்ணிடுறேன். ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துருக்கோம். சாலிட்ல ஆட்டம்ஸ்லாம் இப்படி இருக்கும், லேசா வைப்ரேஷன்ல இருக்கும், இருக்க தான் செய்யும். அடுத்து எப்போ எல்லார் ஆட்டமும் நம்ம உடம்புல ஆட்டம் வந்து வைப்ரேஷன் இருக்க தான் செய்யும். அணுக்கள்லாம் ஹீட் பண்றேன், வெப்பப்படுத்த போறேன். இந்த பாருங்க என்ன நடக்கு, நீங்களே பாருங்க. என்ன ஆச்சு? எல்லாரும் பிரிஞ்சு ஒரு மாதிரி கிட்டத்தட்ட வாயு மூலக்கூறுக்குள் போயிட்டாரு. சரியா? இப்ப அதே ஆட்களை நான் கூல் பண்றேன். என்ன நடக்கும் நீங்களே பாருங்க, பொறுமையா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹீட் பண்ண உடனே எல்லாருமே அவங்களுக்கு வேற வேற இடத்துக்கு போனாங்க, விறுவிறுன்னு போனாங்க. ஏன்னா நீங்க வெப்பப்படுத்தும் போது ஆற்றல் கொடுக்குறீங்க. வெப்பம் வந்து ஒரு ஆற்றல் தானே, எனர்ஜி தானே. இந்த எனர்ஜி அந்த ஆட்டம்லாம் வாங்கி அப்படியே இடத்துக்குலாம் போகுது, வேற வேற இடத்துக்கு அப்படியே ஸ்பீடா போகுது. இப்போ அடுத்து லிக்விட் எடுக்கிறேன். லிக்விட் ஆல்ரெடி கொஞ்சம் இடைவேளை விட்டு தான் இருப்பாரு. இவரை ஹீட் பண்றேன். போறாரா? சோ நீங்க ஒரு வாட்டரை ஹீட் பண்ணா இந்த மாதிரி தான் நடக்கும். வாயுவா மாறாரு, நீராவியா மாறாரு. அப்ப அந்த மூலக்கூறுகள், நீர் மூலக்கூறுகள் இந்த மாதிரி தான் போகுது. திருப்பியும் கூல் பண்ணா, ஆக்சுவலி கூல் பண்றேன்னு என்ன அர்த்தம்னா அதுல இருந்து எனர்ஜி நீங்க எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். அதோடைய வெப்பத்தை நீங்க எடுக்கிறீங்க. வெப்பத்தை எடுக்கிறேன்னா ஆற்றல் எடுக்கிறீங்க. அப்ப ஆற்றல் எடுத்த பிறகு அவருக்கு வந்து எனர்ஜி இருக்காருல்ல, ஸ்லோ டவுன் ஆயிடுவார்ல. இதுதானே இந்த பாருங்க, ஸ்லோ டவுன் ஆயிடுறாரு, உட்காந்துருவாரு. இப்ப அடுத்து கேஸ் எடுக்க போறேன். அவர் ஆல்ரெடி இப்படிதான் இருப்பாரு, ஒரு ரூம்ல அடைச்சு போட்டிருக்காங்க. அதனால இங்க பக்கத்துல மோதாரு. இதே ரூம் திறந்து விட்டுருந்தா எந்த இடத்துலயும் நிக்க மாட்டாரு, எல்லா இடமும் மாறி 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 போயிருப்பாரு. கரெக்டா? எல்லா இடத்துலயும் பரவி இருப்பார். அதாவது ஒரு இடத்துல இருக்க மாட்டார், ஒரு இடத்துல இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, அப்படின்னு நினைக்க கூடாது. சரிங்களா? எல்லா இடத்துலயும் பரவி இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கணும். ஸோ இவரை ஹீட் பண்றேன். ஆல்ரெடி அவர் ரொம்ப பாஸ்ட் மூவிங்ல இருக்காரு. நான் ஹீட் கொடுக்க கொடுக்க இன்னும் கொஞ்சம் அவருடைய மூவ்மெண்ட் அதிகமா இருக்கு. மற்ற மாலிகுல்ஸ், மற்ற பார்ட்டிகிள்ஸ், துகள்கள்லாம் இருக்குல்ல, அது கூட சம மோதுறாரு. திருப்பி அவரை கூல் பண்றேன். வாயு மூலக்கூறுகளுக்கும் நான் கூல் பண்றேன். ரொம்ப நேரம் எடுத்துக்கிறாரு பாத்தீங்களா? ஏன்னா அவர் ஆல்ரெடி பறந்துட்டு இருந்தாரு. நான் ஹீட்டு கொடுத்தேன், வேற வேற இதுல போனாரு, ரொம்ப ஸ்பீடா போனாரு. இப்ப நான் கூல் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே வராரு, இப்பதான் வராரு. இவர் இப்போ வந்து அந்த அந்த பார்ட்டிகிள்ஸ் அப்படியே செட்டில் ஆகுறாரு. கிளியராட்டா? இதுதான் எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் மேட்டர். வெப்பத்தின் விளைவு. வெப்பப்படுத்தினால என்ன நடந்தது அப்படிங்கறதுதான் இதோட இது. சரியா? சோ இதுல இருந்து என்ன சார் கத்துக்கிட போறோம்? இப்போ நீங்க மேட்டரை ஹீட் பண்றீங்க. ஏற்கனவே ஆட்டம்ஸ், அந்த துகள்கள் பாத்தீங்கன்னா வைப்ரேட்ல இருக்குன்னு சொன்னேன். நீங்க வெப்ப ஆற்றல் கொடுத்தீங்கன்னா தீவிரமா வைப்ரேட் வந்து விகாரசா நடந்துச்சு பாத்தீங்க. இதனால அந்த சாலில் இருக்க கூடிய அந்த துகள்கள் தள்ளி 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 உடனே போணுச்சு. பக்கத்துல ஃபர்ஸ்ட் நெருக்கமா இருந்தவர், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நான் ஹீட் கொடுத்தேன், தள்ளி தள்ளி போயிட்டார். திரவம் ஆல்ரெடி கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் இருந்தாரு, அவரும் அந்த மாதிரி போயிட்டார். கரெக்டா? சோ இதனால் துகள்கள் ஒன்றை ஒன்றை விட்டு சற்று விலகி செல்கின்றன. அதனால் பருமன், வால்யூம் அதிகரிக்கும். இததான் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா தமிழ்ல விரிவடைதல். தமிழ்ல விரிவடைதல் அப்படின்னு பேரு, எக்ஸ்பான்ஷன். சோ வெப்பப்படுத்தும் போது நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி தான் அதிகமாக தவிர துகள்களுடைய அந்த சைஸ்ல இல்ல எண்ணிக்கையில எந்த மாற்றமும் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா, வாட்ச் பண்ணீங்களா? துகள்கள் தள்ளி தள்ளி தான் போனார் தவிர திடீர்னு 10 பேர் உள்ள வந்துட்டாங்க, இல்லைன்னா இவரு கொஞ்சம் பெருசா மாட்டார், எதுவுமே நடக்கல. அதே சைஸ் தான். சோ எண்ணிக்கையும் மாறாது, சைஸும் மாறாது. இது நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏதாவது இன்டர்வியூல கூட கேட்பாங்க, ஹீட் பண்றீங்க ஏதாவது நடக்குமா அப்படின்னா, இல்ல சார், ஒன்லி அவருக்கு எனர்ஜி தான் சார் கொடுக்குறோம், அதனால அவர் நல்ல ஸ்பீடா மூவ் ஆகிறார் சார். இடைவெளி துகள்களுக்கு இடப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ், இடைவெளி தான் அதிகமாகும் சார். சைஸோ இல்ல நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸோ இன்க்ரீஸ் ஆகாது சார், அப்படி சொல்லுங்க.
சரிங்களா? ஸோ இதை தான் வந்து மாஸ் இஸ் கன்சர்வ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பருப்பொருள் நிறை மாறாமல் இருக்கப்படுகிறது இருக்கு அப்படின்னு சொல்லிப்பாங்க. நீங்க உங்க வீட்டுல இருக்க ஒரு இரும்பு பூட்டை எடுத்து சூடாக்கினா அதுவும் விரிவடையும். ஆனா ரொம்ப பெருசா விரிவடையாது, லைட்டா விரிவடையும். அதனால நமக்கு தெரியாது. சரிங்களா? ஆனா அதுல உள்ள இருக்கக்கூடிய இரும்பு துகள்களுடைய எண்ணிக்கை அதே மாதிரி தான் இருக்கும். ரைட்டா? இதெல்லாம் நீங்க அது மாதிரி நம்ம பாத்திரம் பாலை வச்சுட்டு அந்த பாத்திரத்தை ஹீட் பண்றோம். அந்த பாத்திரம் விரிவடையும். பட் நம்மளுக்கு பெருசா அளவுக்குலாம் இல்லை, லைட்டான சின்ன விரிவடையும். பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கூலிங் பண்ணோடனே திருப்பி பழைய பொசிஷன் வந்துடும். நம்மளுக்கு உள்ள இருக்க அந்த பால் பொங்குறது மட்டும் தான் தெரியுது. அந்த சாலிட் வந்து அந்த அளவுக்கு பெரிய எக்ஸ்பேன்ஷன் இருக்காதனால நம்மளுக்கு தெரியல. ஓகே, ஆனா விரிவடையும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி இப்போ நீங்க உங்க வீட்டுல ஐஸ் கியூப் இருக்கும், பனிக்கட்டி இருக்கும். இந்த பனிக்கட்டியுடைய டெம்பரேச்சர் வெப்பநிலை வந்து 0°C. அப்படிதானே? இப்போ இந்த பனிக்கட்டியை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, திண்ம பனிக்கட்டியை 0°C வெப்பநிலைக்கு நான் சூடுபடுத்தும் போது அது உருகி உங்களுக்கு நீராக மாறும். அப்ப அந்த வாட்டரை எடுத்து நீங்க திருப்பி ஹீட் பண்றீங்கன்னா 100°C ஆவியாக மாறும், வெப்பமாக மாறும். வெப்பப்படுத்தும் போது நீராவியா மாறும், பாயிலிங் ஆயிரும், ஸ்டீமா மாறும். இந்த மாதிரிதான் ஒருத்தர் மாறிப்பாரு. நீங்க ஏற்கனவே ஒரு வாட்டர் எடுத்துப்பீங்க, வாட்டர் நல்லா கூல் பண்றீங்க, 0°C நீங்க கூல் பண்ணிட்டீங்கன்னா பனிக்கட்டியா மாறியாரு. அடுத்து அந்த பனிக்கட்டியா மாறினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதை லேசா ஹீட் பண்ணும் போது உங்களுக்கு அந்த 0°C தண்ணியா மாறி வரும். பட் அது டீப்பான கான்செப்ட், அது நீங்க ஹையர் கிளாஸ் படிப்பீங்க. பட் இப்போ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? 0°C பனிக்கட்டியா மாறுவாரு, அதை ஹீட் பண்ணிட்டீங்கன்னா வாட்டரா மாறி வர்றாரு. 1° போறதுக்கு முன்னாடி அவர் வாட்டரா மாறி வர்றாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் 100°C நீங்க ஹீட் பண்ணீங்கன்னா ஆவியா மாறுவார். இதெல்லாம் இந்த வெப்பத்துடைய விளைவுகள். ஓகே, ரைட்டா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இப்போ உங்களுடைய சயின்ஸ் நோட்டை எடுத்துக்கோங்க. டிக்டேஷன் வேர்ட்ஸ் 5 வேர்ட்ஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஹோம்ஒர்க் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வார்த்தை அட்டாமிசிட்டி. ஃபர்ஸ்ட் வார்த்தை அட்டாமிசிட்டி, அணுக்கட்டு எண். அணுக்கட்டு எண், அட்டாமிசிட்டி, அணுக்கட்டு எண். ரெண்டாவது வார்த்தை டெம்பரேச்சர், வெப்பநிலை. டெம்பரேச்சர், வெப்பநிலை. மூணாவது வார்த்தை பார்ட்டிகல்ஸ், பார்ட்டிகல், துகள். பார்ட்டிகல், துகள். நம்ம புக்ல உள்ளது, நடத்தினது, இதுலதான் வார்த்தை இருக்கும், புது வார்த்தைலாம் இருக்காது. சரியா? பார்ட்டிகல், துகள். பார்ட்டிகல், துகள். நாலாவது வார்த்தை லிக்யூடு, திரவம். லிக்யூடு, திரவம். லிக்யூடு, திரவம். அஞ்சாவது வார்த்தை தனிமம், எலமெண்ட். தனிமம், எலமெண்ட். சரிங்களா? ஸோ டெம்பரேச்சர், தனிமம், எலமெண்ட் எல்லாம் எழுதிருப்பீங்க. பார்ட்டிகல், துகள், அட்டாமிசிட்டி, அணுக்கட்டு எண் எல்லாம் எழுதிருப்பீங்க நம்புறேன். ஓகே, ரைட். இப்போ ஹோம்ஒர்க் நோட் பண்ணிக்கோங்க. வீட்டுக்கு போயிட்டு NaCl, HCl, H2SO4, H2O, அடுத்து வேற என்ன? ஓகே, ஒரு CO2. இதோடைய அணுக்கட்டு எண், அட்டாமிசிட்டி, அது எழுதணும். NaCl அணுக்கட்டு எண் எவ்வளவு, அந்த வார்த்தை எழுதணும், அணுக்கட்டு எண் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது எழுதணும். HCl அதை சொல்லும் போதே ஹச்னா என்ன, சிஎல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டுத்தையும் எப்படி உச்சரிக்கணும், அதுக்கு ஃபார்முலா அப்படி உச்சரிக்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும். அது தெரியல, அணுக்கட்டு எழுதிக்கோங்க. ரெண்டாவது, பொருளை வெப்பப்படுத்துவதால்
திண்மம், திரவம், வாயு, சாலிட், லிக்விட், கேஸ்ல என்ன மாதிரி பார்ட்டிக்கல் இருக்கு அப்படிங்கிற நம்ம புக்ல இருக்குல்ல, அதை எழுதணும். சின்ன சின்ன ஒரு 2 மார்க் கொஸ்டின் எழுதுங்க. ரொம்ப பிக் கொஸ்டின் மாதிரி எழுத வேண்டாம். இப்போதைக்கு ஒரு 2 மார்க் மட்டும் மாதிரி எழுதணும். இது இந்த 2 இதுதான் வெப்பத்தின் விளைவு அப்படின்னு நான் போட்டுறேன். எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் அந்த பருப்பொருள மேட்டர்ல, சரிங்களா? இதுதான் ரெண்டுமே 2 மார்க். இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களோட ஹோம்ஒர்க். சரியா? இதை எழுதி போட்டோ எடுத்து அனுப்புங்க. ஸோ நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்தோம்? அட்டாமிசிட்டி, அணுக்கட்டு எண் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஒரு மூலக்கூறுல இருக்கக்கூடிய அணுக்களோட எண்ணிக்கை. அடுத்து H2 அப்படின்னா 2 ஹைட்ரஜன், அப்போ அணுக்கட்டு எண் 2 அப்படிங்க பார்த்தோம். NaCl, H2O, H2SO இந்த மாதிரி நிறைய இதுக்கு பார்த்தோம். அப்புறம் கிளாஸ் ஸ்டார்டிங்ல எலமெண்ட், காம்பவுண்டு இதுக்கு உண்டான அந்த வித்தியாசங்களை பார்த்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப சூப்பரானது என்னன்னு பார்த்தோம்? எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். நீங்க வெப்பப்படுத்தும் போது அதோடைய துகள்கள் என்ன மாதிரி மாறுச்சு, திண்மம், திரவம், வாயு எப்படி மாறுச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். சரியா? இது உங்க புக்லயும் படம் படமா போட்டிருப்பாங்க. நான் இன்னைக்கு பார்த்ததை நீங்க புக்ல போய் ரீட் பண்ணுங்க, உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, வேற டவுட் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் ஃப்ரைடே நம்மளுக்கு வந்து 1 மார்க் டெஸ்ட்னு. உங்களுக்கு நெக்ஸ்ட் ஃப்ரைடே 7th சயின்ஸ் உண்டுல, 1 மார்க் டெஸ்ட். செகண்ட் யூனிட் நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் யூனிட் நெக்ஸ்ட் ஃப்ரைடே 1 மார்க் டெஸ்ட், 10 1 மார்க் டெஸ்ட். ஓகே, டவுட் இல்லைங்களா? சரிப்பா, கிளாஸ் நினைச்சதை வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.